இங்கே இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் குணமடைஞ்சிருவான். அந்த விசுவாசத்தை இயேசு, இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலே பார்த்தது இல்லைன்றார். இயேசு எவ்வளோ பேரை சுகமாக்கினார், குணமாக்கினார், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கினார், சுகமாக்கினார். ஆனால் வெறும் 1-2 பேரை பார்த்து தான் இது பெரிதான விசுவாசம் என்று பாராட்டினார். என்ன காண்பிக்குதுன்னா, முக்காவாசி பேர்கிட்ட பெரிதான விசுவாசம் இல்லை. ஆனால் இயேசுகிட்டேருந்து நீங்கள் அற்புதம் பெறுறதுக்கு பெரிதான விசுவாசம் இருந்தாகணும்னு கிடையாது. உண்மையான விசுவாசம் லேசாக இருந்தாலே நீங்கள் பெற்றுடலாம். இப்படி ஒரு கூட்டத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது உண்மை என்னவென்றால், முக்காவாசி பேருக்கு பெரிதான விசுவாசம் இருக்காது. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இயேசு உங்கள்கிட்ட ஒரு பெரிதான அல்லது பூரண விசுவாசத்தை தான் எதிர்பார்க்குறாரு. இல்லைன்னா ஒன்றும் செய்யும் அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட இயேசுவே என்ன சொல்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து சொல்லலாம், நீ இங்கிருந்து பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் நடப்படுன்னு சொன்னால் நடக்குமா? அது எப்படி? கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமா? அப்படிதான் விசுவாசத்தின் தன்மையே அப்படிதான். கொஞ்சம் உண்மையான விசுவாசம் இருந்தாலே போதும், பெரிய காரியங்களை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தில் சில குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், உங்கள் அறிவில் சில குறைகள் இருக்கலாம், பிழைகள், தேவனை பற்றி நீங்கள் சரியாக எண்ணாமல் இருக்கலாம், உங்கள் ஆட்டிடியூட் சில நேரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே, உண்மையான விசுவாசமாக இருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு அப்புறம் தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை வளரும்படி அவர் செய்வார், உங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். ஆனால் சோர்வடைய வேண்டாம். ஏன் நீங்கள் கேட்டீங்கன்னா, எப்படிங்க கடுகளவு விசுவாசம் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் உண்டா பண்ண முடியும்? விசுவாசத்தினுடைய தன்மை அப்படிங்க. விசுவாசம் எப்படின்னா, அவர்கிட்ட என் கை கொடுக்குற மாதிரி. என் விசுவாசம் எப்படின்னா, அவர்கிட்ட நான் என் கையை கொடுக்குறேன், அவர் என்ன பண்ணுறாரு, என் கையை பிடிக்கிறார். சில நேரம் நான் கை கொடுக்கறது உருப்படியா இல்லை, தயங்கி கொடுக்குறேன். சில நேரம் என் கிரிப்பு கெட்டியாக இல்லை, சும்மா லேசா. ஆனால் அவர் கிரிப்பு கெட்டியாக இருக்குது, அவர் பிடி சும்மா. ஏன் உண்மையான விசுவாசம் கொஞ்சம் இருந்தாலே ஏன் ஒர்க் ஆகும்னா, ஏன்னா அந்த விசுவாசத்தின் மறுபக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அவருடைய இறக்கம் ரொம்ப பெருசு. கொஞ்சம் விசுவாசம் காமிச்சாலே பிடிச்சிக்கிறாரு, கொஞ்சம் விசுவாசம் காமிச்சாலே பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுறாரு, அடிச்சுட்டு போயிடுறாரு. ஓகே, ஆகவே கொஞ்சம் விசுவாசம் இருக்கா உங்கள்கிட்ட? உண்மையான விசுவாசம் கொஞ்சம் இருக்கா? அதுதான் கேள்வி. இந்த 2 பேர்ட்டையும் அதுதான் இருந்தது. யவீரும் சரி, பெரும்பாடு உள்ள ஸ்திரியும் பர்ஃபெக்ட் விசுவாசம் இல்லை, உண்மையான விசுவாசம் இருந்தது கொஞ்சம். அதை வச்சு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்க.